பரமபதத்தில் எழுந்தருளியிருக்கும் பரந்தாமன் திரேதாயுகத்தில் அவதரித்து பக்தர்களுக்கு பேரருள் புரிந்தார் போல் இந்த கலியுகத்திலும் பக்தர்களுக்கு சேமத்தை தந்தருள திருவுளம் கொண்டார். பக்தர்கள் சுலபமாக தம் திருவடியை அடைந்து பேரின்பம் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ நாராயணன் பல ஊர்களில் கோயில் கொண்டு காட்சி தந்து கருணை புரிந்து வருகிறார். தெய்வ வழிபாடு என்பது உன் வினைகளை தீர்க்கவும் வாழும் இந்த பூமியில் நல் வினைகளை கூட்டவும் இறைவன் நமக்கு தந்த மெய்யறிவென்றே சொல்லலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும் நாராயணன் தான் எழுந்தருளுள்ள கஷேத்திரங்களில் ஒன்றுதான் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வட்டம் மேல் வெண்பாக்கம் என்கிற திருத்தலமாகும். இயற்கை எழில்கொஞ்சும் பசுமை வயல்களும் இத்தலத்தினை சுற்றி தென்னை மரங்களும் பனை மரங்களும் இயற்கை அன்னையின் தாளாட்டில் ஸ்ரீமன் நாராயணனின் புகழை பாடுகின்ற பாங்கில் அனைத்த வண்ணம் வீற்றிருக்கும் இந்த திருத்தலத்தில் சேவை சாதிக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருமேனி அழகு பல கோடி பிறவிகள் எடுத்தாலும் திகட்டாத பேரழகாகும். மிகவும் புராதனமானதும் அளவற்ற சக்தி வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததுமான மேல்வெண்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய அழகு வார்த்தைகளுக்கும் வர்ணிப்பதற்கும் எல்லையற்ற ஒரு பெருமானுடைய திருக்கோயில் இது. இப்பெருமானுடைய பேரழகு இருக்கிறதே, அதனை ஒவ்வொரும் தரிசிக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இந்த உற்சவத்தினுடைய திருநாமம் ஸ்ரீ கல்யாண கோவிந்தராஜன். இந்த தலத்துடைய முக்கியமான பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமணம் தடைபடுதல், திருமணம் ஆன பின்பு ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவு, அப்படி இதெல்லாம் ஒரு கிரக தோஷங்கள்னால ஏற்படுது. கிரக தோஷங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரக தோஷங்கள் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் ஏற்படுகின்றன. அவற்றை எப்படி போக்கிக் கொள்வது? அதற்கு வழி இருக்கும்போது நாம் ஏன் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? இதனை தனிப்பட்டவர்களே நம்முடைய வீடுகளிலே கிரகங்களிலே செய்ய முடியாது. அதற்காகவே திருக்கோயில்களிலே சக்தி வாழ்ந்த யந்திரங்களை நமது வேதகால மகர்ஷிகள் பயிற்சி செய்துள்ளனர். அவற்றின் சக்தியினாலே நம்முடைய தோஷங்கள், நம்முடைய பாவங்கள், விலைகள் விலகி மறுபடியும் நல்வாழ்க்கிற வாழ்வினை பெறுகிறோம். அப்படி ஒரு மாபெரும் சக்தி இந்த மேல்வெண்பாக்கம் திருக்கோயிலே உள்ளது. இதை அனுபவத்திலே நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். திருமணமாகி 11 வருடங்கள் ஆகியும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்கள் இந்த மேல்வெண்பாக்கம் எம்பெருமானுக்கு நேர்ந்து கொண்டு அவரை தரிசித்து அதனால் இன்று குழந்தைகளை பெற்று, அதாவது துயர் பிழைப்பதில் இந்த பெருமானுக்கு அவன்தான் இணை. மேல்பாக்கம் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி சமேத லட்சுமி நாராயண பெருமாள் 4 யுகங்களாக ஆட்சி செய்வதாக நம்பப்படுகிறது. திருப்பதி பெருமாளும் மேல் வெண்பாக்கம் பெருமாளும் சமகாலத்தில் தோன்றியதாக ஐதீகம். பெருமாள் மற்றும் தாயாரை தரிசித்து கொடிய பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்படுகிறது. மிக கொடிய பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து தன்னை அண்டி வந்தவரை காப்பாற்றியவர் ஆகையால் இந்த பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவரை சகல தோஷத்தில் இருந்தும் கரையேற்றுவார் என்பது உறுதி. எங்கும் காண கிடைக்காத திருக்காட்சியாக பெருமாளின் திருமார்பிலே ஆதிசேஷனே வைஜெயந்தி மாலையாக 5 தலையுடன் சேவை சாதிக்கும் திருக்காட்சி மகிழத்தக்கது. ஆதிசேஷனே பக்தர்களை பார்த்தபடி பேரழகு பெருமாளின் திருமார்பிலே காட்சி தருவதால் இந்த தலத்திற்கு வருவோரின் ராகு, கேது மற்றும் எல்லா சர்ப்பதோஷங்களும் நொடியில் விலகிவிடும் என்பது திண்ணம். இந்த திருத்தலத்தில் மட்டுமே காணக்கூடிய அபூர்வ காட்சி பெருமாள் தாயாரின் ஐக்கிய பாவமாகும். ஐக்கிய பாவத்தில் வீற்றிருக்கும் பெருமாள் தாயாரை மன ஒற்றுமை இல்லாத அல்லது பிரிந்து வாழும் தம்பதியை தரிசித்தால் அவர்களின் மனவேற்றுமை நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் என்பது கண்கூடாகும். குழந்தை வரம், திருமண தடை அகலுதல் மற்றும் வறுமை ஒழிய ஸ்ரீ லட்சுமி நாராயண ஹிருதய பாராயண ஹோமமும் ஸ்ரீ லட்சுமி நாராயண நவகலச ஹோமமும் நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கோயிலுக்கு
காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். பிரதி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நடைபெறும் வைபவத்தில் பங்கு பெறுவோரின் குறைகள் அகல பெருமாளின் திருவருள் கிடைக்கும். இந்த கிழக்கு நோக்கிய நிலையில் பக்த ஆஞ்சநேயர் தனி சன்னதி கொண்டு விளங்குகிறார். நமஸ்காரம். அரியன் மணிவண்ணன். இந்த பெருமாள் இந்த இடத்துல வந்த பெருமாள் திருப்பதி பெருமாளும் எவ்வளவு சமகாலத்தா இருக்கிறாங்க. இந்த பெருமாளை தரிசனம் பண்ணும்போது முதல்ல அந்த சந்ததியிலேயே குழந்தை இருக்காங்கிற படம் இருக்காங்க. முதல்ல இந்த பெருமாளை நமஸ்காரம் பண்ணி அந்த பெருமாளுக்காக ஒருத்தர் ஒரு செங்கலை நகர்த்தி கொடுத்தா கூட அந்த பரம்பரையிலேயே குழந்தை இருக்காங்கிற படம் முதல்ல இருக்காது. இரண்டாவது, இந்த பெருமாளை வழிபட்டு வெள்ளிக்கிழமைகள் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டு வர குடும்பங்கள்ல பெண் குழந்தைகள் வளர்ந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ, வளர்ந்த குழந்தைகள் அப்பா அம்மா மனசு விரோதமா மாற்று கல்யாணம் பண்றதோ, அதெல்லாம் ஒரு சாபம். அந்த சாபம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். அப்படியே பழைய ஸ்ட்ரக்சர்லயே அப்படி இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் வேளாலயம் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள எந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பெருமாளோட சன்னதிக்கு இறங்கிடுச்சு. ஆனால் முதல்ல இந்த மாதிரி என்ன சன்னதி இருக்கிறதோ அதே சன்னதி பிரகாரம் அந்த கல் பழைய காலத்து கற்கள் எதுவுமே வீண் பண்ணாம அதே மாதிரி எழுப்பியிருக்கோம். வணங்கி மகிழ்ந்த நிலையில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானின் சன்னதிக்கு நுழைகிறோம். சங்கு சக்கரன் தாங்கிய நிலையில் ஸ்ரீ லட்சுமி தாயாரை இடப்பக்கம் அமர்த்தி அனைத்த நிலையில் 4 திருக்கரங்களோடு வீற்றிருக்கும் நாராயணனின் அழகை கண்டபோது இந்த பூ உலகத்தினை நாம் மறக்கிறோம். அவைய கரம் காட்டி அருளை பொழிகின்ற பெருமாளின் திருப்புகளை அவனது பேரழகை எப்படி வர்ணிப்பதென்றே புரியவில்லை. அச்சுதா, மாதவா, தேவாதி தேவா, புருஷோத்தமா, ஹரியே, திருமாலை, பச்சைமா மலை போன்ற மேரி கொண்ட பரந்தாமா, காளியன் எனும் கொடிய பாம்பின் மேல் நடனமாடிய ஸ்ரீமன் நாராயணன், எங்கள் குறைகளை தீர்த்திட திருமாலே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யார் கதி என்று நமது உள்ளமானது பாடுகின்ற போது ஏதோ ஒரு புது உலகத்தில் இருப்பது போல் நாம் உணர்கிறோம். கற்பனைக்கும் எட்டாத அழகை தாங்கி நிற்கும் ஸ்ரீ நாராயணனின் உதட்டில் தவழும் புன்னகையை கண்டு வருகிறோம். நவநிதிகளையும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் கொண்டுள்ள மேல்வெண்பாக்கம் கிராமத்திற்கு விஜயம் செய்து பெருமாளின் பேரழகில் தன்னை மறந்து கண்களில் கண்ணீர் பெருக பேர் ஆனந்தத்தை அனுபவித்ததாக நேரில் பார்த்தவரை இன்றும் சொல்கிறார். அவனது அழகு அப்படியே அவரவர் மனதில் படிந்துகிறது. ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கருவறைக்கு உள்ளே உற்சவர் சிலையும் மூலவர் சிலை போலவே காணப்படுகிறது. பூதேவி ஸ்ரீதேவியுடன் கல்யாண வரமளிக்கும் பெருமாளாக இங்கே கல்யாண கோவிந்தராஜ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் கஷ்டம் நீங்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாக்கு காலம் காலமாய் காவல் தந்திடும் பூங்குல தீர்மாக்கு நம் உள்ளம் முழுவதும் கொள்ளையடிக்கும் கள்ளழகராக காட்சி தருகிறார். வெள்ளிக்கிழமைகளில்
அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு பால் பாயசம் வழங்குவது இத்தலத்தின் சிறப்பாகும். விசேஷ தினங்களில் சிறப்பு அன்னதானமும் நடைபெறுகிறது என்று சொல்வதுண்டு. அலங்கார பிரியனாக விளங்கும் ஆதிகேசவனுக்கு ஏழுமலை வாசலுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வது நம் வாழ்வின் பேராகும். திருமாலின் திருவுருவை காணும் போது திருமகளாம் லட்சுமியை நோக்கும் போது ஹரே ராம ஹரே கிருஷ்ண என்று உதடுகள் உச்சரிக்கின்றன என்று பக்தர்களின் இரு விழிகளும் அவளை நோக்கும் போது நாராயணனோடு அமர்ந்த அந்த லட்சுமியின் பேரருள் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு இத்திருத்தலத்தின் மூலவ மூர்த்திகளே சாட்சியாகும். இத்தலம் மகாலட்சுமி ஜெகத்திற்கு தான் மட்டும் குறைந்தவளா என்று கேட்பது போல் உள்ளது. ஸ்ரீ மகாலட்சுமியின் பேரழகு. கன்னத்தில் குழி விழுந்த தாயாரின் சிரிப்பு அழகுக்கு அழகு ஊட்டுவதாக அமைந்துள்ளது. பெருமாள் அழகா அல்லது தாயார் அழகா என்ற பிரமிப்போடு பக்தர்கள் இருவரையும் வணங்கி தேன் அமுதத்தை பருகிச் செல்கிறார்கள். திருப்பி வடிக்காத பெருமாளாக சுயந்து திருமேனி கொண்டு சேவை சாதித்து வருகிறார். இத்தலம் சன்னதியிலே மற்றொரு தனிச்சிறப்பும் உண்டு. நம்முடைய புராதனமான திருக்கோயில் ஒன்றொன்றிற்கும் ஒரு விசேஷ சிறப்பு உண்டு. இங்கு அளவற்ற சக்தி பொருந்திய கருடாழ்வாரும் ஸ்ரீ ராமபக்த சிகாமணியான அனுமனர் எழுந்திருக்கிறார்கள். தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளிலே நெய்விளக்கேற்றி வழிபட்டால் உடனே திருமணம் கைகூடுகிறது அனுபவத்தில் காண்பது உண்மை. அதனாலே இங்கே ஒரு மேல் வெண்பாக்கத்திலே ஒரு தெய்வீக பொக்கிஷமே இருக்கிறது. அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. மேல் வெண்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை தரிசிப்பதற்காக பல்வேறு ஊர்களில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசித்து செல்கிறார்கள். மேல்பாக்கம் செல்லும் சாலையில் இத்திருத்தலம் சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தாமல் என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. மேல்பாக்கம் கிராமத்திற்கு சென்று வாழ்வில் மேன்மை அடைவோம்.